ஓம் விக்னவிநாயகனே சரணம். டே, உனக்கு என்னடா இங்கே வேலை? இங்கே வந்து உட்கார்றா. ஷாம் பார்த்தா உன்னை கொன்றுவான். கொன்றுவானா? அப்போ வர. ஆமாம், ஷாம் எங்க? இப்போதான் கால் பண்ண வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சரி, வந்த வேலையை பார்ப்போம். அண்ணே, புள்ளிமா வயசு? சரிண்ணே. டேய், ஏன்டா வேலைக்கு வரல? வரல. ஏன் வரல? நீ தான் வேலை வேலைன்னு ஓடுற. கம்பெனி உனக்கு என்ன கொடுச்சு? திருந்த மாட்டேடா நீ. இந்த உன் டேக்கு. ஏய் கைஸ், சண்டை போடாதீங்க. ஹாலிடே வேற கிட்ட வந்துருச்சு. எங்கே வெக்கேஷன் போகலாம்? இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். பரவாயில்ல, நீயே சொல்லிட்ட. ஆமாம் ஆமாம், எங்கே போகலாம்? கேமரன் போகலாமா இல்லை கந்திங் போகலாமா? பொறுமை பொறுமை. நீங்கள் எங்கே வேணா போங்க, என்னால் சத்தியமாக வர முடியாது. ஏன் 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 இத்தனை ஏன்? ஒரு ஏன் போதும். சரியா மச்சான், ஹோம் டவுனில் இருக்கிற வீட்டை விற்கணும்டா. அந்த விஷயமா நான் ஹோம் டவுன் போகணும்டா. புரியுதா? சரிடா சரிடா. போச்சா? இந்த தடவையும் போச்சா? டேய், அடிச்சா ஆஸ்மா வந்துடும். நானா வேலை இல்லாமையா போகிறேன்னு சொல்கிறேன். எனக்கு வேலை இருக்கு, அதான் நான் போகணும். அவுட்டிங் பிளான் போடும்போது உங்களுக்கு வேலை வருதா இல்லை வேலை வரும்போது நாங்கள் அவுட்டிங் பிளான் போடுறோமா? இவ ஒருத்தி. சரி, போயிட்டு வர எத்தனை நாள் ஆகும்? எப்படியும் 1 வீக் ஆகும். அப்போ நம்ம இவரு கூடயே போனால் இதுவே ஒரு வெக்கேஷன் மாதிரி தானே இருக்கும். ஐயோ. ஓகே 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 ஓகே. சரி, இவங்களாம் ஓகே.
நீ எப்படி வருவ? அத்தையும் மாமா ஒன்று விடுவாங்களா? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். ம். டேய், நான் வேலை விஷயமா போறேன். நீங்க எப்பறம் அங்க வந்து இருப்பீங்க? டே அதெல்லாம் நாங்கள் இருப்போம். அதெல்லாம் நாங்க இருப்போம். நாங்க வரோம். ம். ஆட போங்கடா. வீடு விஷயம் என்னையாச்சு? அதாம்மா, நாளைக்கு அந்த விஷயமா தான் நாளைக்கு ஹோம் டவுன் போறேன். அங்கே போய் தான் விற்கணுமா ஐயா? இங்கேருந்து விற்க முடியாதா? ஏம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? இல்லை, அங்கே நான் போயிருந்தப்ப அங்கே சில கெட்ட ஆத்மாக்கள் இருந்த மாதிரி தெரிஞ்சுது, அதான் சொல்கிறேன். நீங்க எதையும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மா போயிட்டு வரேம்மா. ஒரு நிமிஷம் ஐயா. ம். இல்லை ஐயா, உன் பாதுகாப்பு வச்சுக்கோ பத்திரமா. ஆ ம் சரி. மா பூஜா கால் பண்ணிச்சா? ஆமாம் ஐயா, ஃபோன் பண்ணுச்சு, உன் கூட வரேன்னு சொன்னிச்சு. நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆ சரி சரி சரி. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் மட்டும் போகல, என் ஃப்ரெண்ட்ஸே என் கூட வராங்க. சரிம்மா போய்ட்டுறேன். பா செம்ம இடுப்பு வலியா இருக்கு. காலைல கிளம்பணும், நைட்டு தான் சேர்றோம். ஐயோ மாமா வீடு சூப்பர் மாமா. டோன்ட் கால் ஹிம் மாமா, ஜஸ்ட் கால் ஹிம் ஷாம். ஏய் மாமா, நான் மாமான்னு கூப்பிடுவேன் இல்லை மச்சான்னு கூப்பிடுவேன். உனக்கு என்ன பிரச்சனை அதில்? கிளம்பு. ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் சண்டையா? யாஷு நீ ஷாமு கூட்டு உள்ள போ. பூஜா நீ என் கூட வா. நான் ஏன்டா உன் கூட வரணும்? எனக்கு என்ன கண்ணு தான் தெரியாதா இல்லை போக வழி தான் தெரியாதா? இரு உன்னை வச்சுக்கிறேன். இவங்க வெக்கேஷனுக்கு வந்தாங்களா இல்லை ஆள் கால் வச்சுக்க வந்தாங்களா? ஐயோ ஸோ சார். ஹே நல்லா இருக்க. செல்வா இங்க வா. ஏன் அதை எடுத்து கொடு. நல்லா இருக்குல்ல? ஒரு நான் போட்டு பார்க்குறேன். ஏய் என்னது இது? இங்க கூட நான் போட்டு பார்க்கறேன். குடுங்க குடுங்க. பிச்சிடுவேன். டேய் நான் தான் முதல்ல கேட்டேன், கொடுங்கடா. திருப்பியுமா? இந்த டேஃபு யாஷ்மா இங்கே என்ன பண்ணுற? நான் உங்க கூடயே தங்கிக்கிறேனே. விளையாடுறியா நீ? போ அந்த ரூமு படு போ. ப்ளீஸ் விளையாடாத போ. ப்ளீஸ் 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 சொன்னா கேட்கணும், போ. ப்ளீஸ் போடா, ப்ளீஸ் போ. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சொன்னா கேட்கணும், போ அந்த ரூமு போ போ. பூஜா பாரு. டேய் ஏன்டா யாஷு அந்த ரூம் போகுது? அவங்களுக்கு இந்த ரூமில் படுக்கணுமா? அந்த ரூம் துரத்தி விட்டாத, வேற வேலை இல்லை அதுக்கு. நீ போடா அந்த பெட்டு படுத்துக்க. சரி ஓய் உனக்கு எங்க என்ன வேலை? படுக்க இடம் கொடுங்களா? ஓ சுத்துறதெல்லாம் பசங்க கூட, படுக்கிறது மட்டும் எங்க கூடயா? கிளம்பு கிளம்பு. ம் ம்.
டே நீங்களாச்சும் எனக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுங்கடா. இப்போதான் ஒரு பொம்பளை பிள்ளை அந்த ரூமுக்கு போக வச்சோம். நீங்க என்ன பண்ற? கிளம்பு கிளம்பு. நீங்கள் இடம் கொடுக்காம நான் எங்கடா போய் படுக்கிறது? போய் ரோட்ல படு, இல்லாட்டி வாஷ்ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, போய் அங்க படு. ஏன் இப்படி என் உசுரை வாங்குற குண்டு பையா? டே நீங்களும் இடம் கூட்டு கட்டினா எனக்கு இடம் இல்லை நினச்சிக்கிட்டியா? ஆ எனக்கும் இடம் இருக்குடா. ஏய் வீட உடைக்கிறதுக்கு வரல, விற்கிறதுக்கு வந்திருக்கும். உருண்டு பிறண்டு உடைச்சு தொலைச்சிடாத, வந்து தொலைப்பா. என்ன தூக்கு. டேய் இருக்காத இருக்காத. தொலை எழுந்துடுறா. இருடா. எழுந்து தொலைடா. ஓகே. என்ஜாய் பண்ணணும்னு கூட்டி வந்தாங்க. இப்போ எல்லாமே அவங்க எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்னத்துக்கு என்ன கூட்டி வந்தாங்க? இப்போ என்னத்துக்கு நான் இங்கே வரணும்? கிளப்பி விட்டாங்க அந்த கருத்தை மாத்து போயால. ஏ ஒழிச்சவங்க நம்பாலு நீ நிக்காத அவ தெரிக உடே போயால. தக்காளி ஏ கருத்தவெல்லாம் கள்ளிட்டான். ஏ ஒழிச்சதெல்லாம் நம்பாலே. இந்த நகரம் இப்போதான் மாநகராட்சி. இது மாற புது காரணமே நாம அண்ணாச்சி. தகர கொட்டால தங்கியிருந்தாலும் சென்னையோட அன்னை நமக்கு வந்தானே. கருத்தவெல்லாம் கள்ளிட்டான். கிளப்பி விட்டாங்க அந்த கருத்தை மாத்து போயால. ஏ ஒழிச்சவங்க நம்பாலே நிக்காத அவ தெரிக உடே போயால. தக்காளி ஏ கருத்தவெல்லாம் கள்ளிட்டான். பாரு கழுதேசாச்சு இன்னமும் ஆண்டுகிட்டு இருக்குங்க. இவனை பாரு வெயில் வலிக்குதுடா. ஏன்னா மண்டவடியா இருப்பானுங்க போல இருக்கு. இதை பாரு பொம்பளை பிள்ளை அனுத்துக்கிட்டு எத்தனை மணி குளிக்குது பாரு. சீப்பே ஐயோ டே அது அப்பெல்லாம் சொல்லாதடா. நான் கோவமா வெளியே போறேன். அவன் நடிக்கிறான் அவன் திருப்பி வருவான் பாரு. நீதானே நீதானே என் நெஞ்சில் அடிச்சுப்ப. அம்மா அவசரப்பட்டுட்டோமோ? சரி உள்ள போய் பார்ப்போம். அவசரப்பட்டு பேசிட்டோமோ? சரி சமாளிப்போம்னா. செல்வா செல்வா ஒரு நிமிஷம். ம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி சொல்லணும்னு. அதுக்கு கரெக்டான டைமும் இதுதான், சரியான ஆளும் நீங்கள் தான். ஏ சி நீ நினைக்கிற ஆள் மாதிரிலாம் நான் இல்ல. நான் சொல்றது ஏ எனக்குன்னு ஆள் இருக்கு, உனக்கு புரியுதா? என்னத்தை மாத்திக்க. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? நான் ஷாம் கிட்ட சொல்லி வந்து எங்க அப்பாட்ட பேச சொல்லுங்க. ஷாமா? ம். ஷாமா அவ்வளோதானா? ஆமாண்டா, சரியான லூசு போல. இவங்க லவ் பண்ணுவாங்களாம். இவங்க அப்பாட்ட போய் நான் சொல்லணும். ஆனா பூஜை என்கிட்ட சேர்த்து வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கேன் உங்களுக்கு. அடராங்க போனது என்னடா கோச்சிட்டு போனேன் திருப்பி வந்துட்டேன். நமக்குள்ள இதெல்லாம் சகஜம் தான். அடராங்க போனது ராஜா கைய வச்சா அடராங்க போனது. அப்புறம்டா இந்த பிள்ளை பேர் என்னது? ஹேமா. ஆமா. ஹெல்ப் கிட்டுச்சா? என்னாச்சு? பிள்ளைங்க ஹெல்ப் கேட்டா எப்பறா நான் செய்யாம இருப்பேன். பக்காவா செஞ்சு முடிச்சேன். ஓ இட்ஸ் a perfect, you know. ஏ சூப்பர்ரா. இங்க யாரும் ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. எட்டி பாறேன். யார் அது?
தப்பான நேரத்தில் பேசிட்டனோ. ஆல் தி பெஸ்டா. செத்தடா இன்னைக்கு. ஓகே சம்பவம் ஒன்று இருக்கு. ஆளை ஊர்றா சாமி, நான் ஓடிடுறேன்டா. எவன் அந்த ஹேமா? ஏமாவா? இப்ப சொல்ல ஏமா போறீங்களா தெரியாது. இல்லையா? யார் ஏமா அந்த ஓடிடுச்சு. ஹேமா? சொல்லுங்க. என்ன பிச்சை எடுக்கிற இசத்துக்கு என்ன சும்மா சும்மா என்ன சும்மா அடி? சும்மா விளையாட்டா செல்லமா பாசமா. இன்னொரு போங்கடா, வெளியே போங்கடா, போங்கடா. ஓகே போலாம் 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 போலாம். யாரா இவங்க? என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டையை மூட்டி விட்டேன், இப்படி அதான். கொஞ்சம் இருக்காங்க. தெரிலடா. இதெல்லாம் வா, சரிப்பட்டு வா, வர போலாம், போலாம். படப்போம். டேஃப் இன்னும் தூங்கல நீ? எப்போ பார்த்தாலும் இதையே படிச்சுக்கிட்டு இருப்பியா? பேய ஓட்டுறேன், ஆவியை ஓட்டுறேன், அதை ஓட்டுறேன்னு. உனக்கு வேறு வேலை இல்லை. போய் வேலையை பாரு, போ போய் தூங்கு போ. டேவ், நீ பேய் ஓட்டினதெல்லாம் போதும், வா போய் படுக்கலாம். டேவ், நீ வந்தாதான் நான் தூங்குவேன், வா. டே உன் தொல்லை தாங்க முடியலடா. சரி வா போய் தூங்கலாம். செல்வா, வீட்டு விஷயமா வெளியே போகிறேன்டா. போயிட்டு வர வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கடா. சரிடா, பார்த்து போயிட்டு வாடா. சரிடா. ஏ சட்டை அழகா இருக்கு. யாரோட? பார்த்தல என் மாமாவோட. ஓ ஒரே ஜாலி போல. ஜாலிதா. ரைட்டு. சட்டையெல்லாம் அயன் பண்ண மாட்டீங்களோ? வீட்டுல போறதுக்கு தானே போட்டிருக்கேன். நானா ஆபீஸ்க்கா போறேன்? எடுத்து மேல போறதுக்கு எதுக்கியா அயன் பண்ணணும்? ஏன்டா சரி, வாய் சரி, கொடுக்குற? எத்தனை வாட்டி நான் சொல்றது என் ஷாம் சட்டைய போடாதன்னு? அடடே கழட்டு வேற. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிடிக்கல. கழட்டு. உனக்கு பிடிக்கலன்றதுக்காக கழட்டலாம் முடியாது. கிளம்பு கிளம்பு. மாட்டிக்கிச்சே 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 மாட்டிக்கிச்சே. கழட்டு. கழட்டு. விடு. கழட்டு. ஐயோ விடு. எப்பா பார்த்தாலும் உங்களோட சண்டை. ஏன் உங்க சண்டை அது போட்டிருக்கு. அது போட்டா போட்டு போகுது. வா செல்வா இங்க. பார்த்துக்க சொன்னா ஆளப்பாரு. என்ன கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் போய் சொல்றேன்? அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதா? அது ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. அது நீ ஆயிட முடியுமா? எனக்கு நீ எப்போதுமே ஸ்பெஷல் தான். சரி போதும். சொன்னா கேளு. கொடுங்க. முடியாது. கொடுங்க. முடியாது. கொடுங்க. முடியாது. கொடுங்க. கொடுங்க. ஒரு சண்டை. கொடுங்க. முடியாது. கொடுங்க. முடியாதுடி. முடியாது. கொடுங்க. முடியாது. கொடுங்க. கொடுங்க. அதே மைக்கிறோம். எங்க தட்டி வரணும். ஹாய். வெயிட், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்ல முடியாது. போடா. போயிடுவோம். வெரி டேஞ்சரஸ் கேர்ள். டேய் செல்வா கூப்பிட்றா.
பேச விட மாட்டேங்கிறீங்களே. செல்வா வாடா. டேய் செல்வா, ஷாம் உன்னை கூப்பிட்றான்டா. நம்மள யாரும் கூப்பிட மாட்றாங்க. கூப்பிட்டியாடா? டேய் வந்த நாள்லேருந்து எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம். வா எல்லாம் வெளியே போயிட்டு வரலாம். போலாமே. எஸ். ஏய் என்னதான்? ஏய் ஷாம், ஏய், நீங்களா என்ன? நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அண்ணா. என்னால நம்பவே ஏய். முடியல. இன்னும் நீ நம்ப முடியாத விஷயம் இன்னும் நிறையா ஏய். இருக்கு. டேய் இன்னைக்கு பாருங்கடா என் ஆளை எப்படி மடக்கறேன்னு. எப்படியும் பார்க்க தானே போறோம். போடா போடா, என்னத்த? பார்க்க தானே போற. என்ன? வா. ஓகே. ஷாம், நீங்க என் கூட வாங்கல. என்னடா ஆள் ஆளுக்கு ஒரு மூலைக்கு போறாங்க. நம்ம நம்மளும் ஒரு மூலைக்கு போவோம். வா. கம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? எஸ், ஒர்க் அவுட் ஆயிருச்சுடா. ஆ? கேட்கலாமே. ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ணனா என்ன பண்ணணும்? அது ரொம்ப சிம்பிள். அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பண்ணணும். அந்த ம். பையன் மனசை பார்த்துக்கணும். ம். அப்புறம் அந்த பையன் மனசுல என்ன நினைக்கிறானோ அது அந்த பிள்ளை சொல்லிடணும். ம். ம், அவ்வளோதானா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சீரியஸாவே இவ்வளோதானா? அவ்வளோதான். அப்போ ஓகே. சொல்றதுக்கு ரெடியா? ரெடி. பூஜா எங்க போற? ஷாம பார்க்க போறேன். போங்கு கிச்சான் அப்ப நான் வாங்கி கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தது அவனுக்கா? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது? ஷிட். டேய் வேணும்டா. டேய் குடுறா. டேய் வேணும்டா. டேய் என்னடா நீயே உட்காந்துருக்க? வேணும்டா. டேய் குடுறா. டேய் குடுறா. டேய் குடுறா. டேய் குடுறா. டேய் குடுறா. டேய் டேய் குடுறா. எல்லாரும் ஒன்னா தான் வந்தோம். 2 பேர் அப்படி போனாங்க, 2 பேர் இப்படி போனாங்க. எங்கடா போனானுங்க? என்கிட்ட கேட்டா நொன்னைங்களா? ரொம்ப பண்றானே. ஆஹா. டேய் விளாட விடுறா. டேய் விளாட விடுறா. டேய் போடா. என் மச்சான் இருக்கா எனக்காக. வாடா குண்டா. லாலா. சரி வா. இரு என்ன? நாம தான் உட்காந்துடுறேன். அப்புறம் நீ மேல போயிட போற. டேஞ்சர் ஆயிரும் உனக்கு. ஓகே. டேய் ஐயோ அம்மா எழுந்திருக்கவா? எழுந்திருக்கவா? டேய் விடுறாடா. டேய் விடுங்கடா. டேய் விடுறாடா. ஐயோ மேல போய் போறேன்டா. டேய் விடுறா. டேய் விடுறா. சரியா? பாத்து. டேய் போங்கடா. வரான். அவன் ஏன்டா தனியா நடந்து வரான்? ரொம்ப சோகமா வேற இருக்கான். மொக்க கதை இருக்கு. ஆளு ஆளு மேல மாலு மாலு மேல. டேய் வாங்க போய் கேட்போம் என்ன நடந்துச்சு. வாடா டேய். சரி வாடா. போங்கு ஐயா போங்கு 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 சல்பி சேகரு போங்கு. என்னடாச்சு? இரு என்னடாச்சு? டே அதெல்லாம் அவன் கேட்டான். இம்சடா. சொல்றா. நானே லவ்க்கு ஆப்படிச்சுக்கிட்டேன்டா. என்னடா? பூஜா இருக்குல்ல, ஆமா. லவ் பண்றதுக்கு ஐடியா கேட்டுச்சு. குடுத்தியா? கொடுத்தானே. வெக்கடாச்சா? ஐடியா எனக்கு இல்லையா, ஷாம்கா. என்னடா சொல்ற? பூஜா இருக்குல்ல, ஆமா. லவ் பண்றதுக்கு ஐடியா கேட்டுச்சு. குடுத்தியா? கொடுத்தனே. வெக்கடாச்சா? ஐடியா எனக்கு இல்லையாண்டா, ஷாம்கா. என்னடா சொல்ற? டேய் பூஜா இருக்குல்ல, ஆமா. லவ் பண்றதுக்கு ஐடியா கேட்டுச்சு. குடுத்தியா? கொடுத்தனே. வெக்கடாச்சா? ஐடியா எனக்கு இல்லடா, ஷாம்கா. என்னடா சொல்ற? டேய் இருங்கடா. லவ் ஃபெயிலியர்டா உனக்கு. முடிவே பண்ணிட்டியாடா? அப்படியே வச்சுக்கோயே. சை, அசிங்கப்படுத்திட்டானே. சரி விடுறா மச்சான். பூஜா போனா என்ன மச்சான், உனக்காக நாங்க இருக்கோம்டா. போடுறா நம்ம பாட்ட. நட்பே இருக்கு மத்ததெல்லாம் எதுக்கு, கடவுள் தந்த வர உனக்கு. நண்பன் இருக்கா உயிரத்தான் கொடுப்பான், இனிமே உனக்கு பயம் எதுக்கு? படே
ஷாம், என்னால் நம்பவே முடியல நீங்களா இப்படி என் கூட இருக்கீங்கன்னு. எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கிற மூஞ்ச பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. சரி, உனக்கு இன்னொரு ஷாக்கிங் இருக்கு. என்னது? ஒரு ஆளுக்கு நான் ஃபோன் பண்ணி தரேன், பேசுறியா? யாரு? ஹலோ, வெயிட் பண்ணுங்க, பேசு. ஹலோ அப்பா, நீங்களா? சொல்லிட்டாரா? என்னால நம்பவே முடியலப்பா. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான்ப்பா. ஹாப்பிப்பா. தேங்க்யூ தேங்க்யூப்பா, தேங்க்யூ. இப்போ கூட சொல்கிற ஷாம், உங்கள் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். கண்டிப்பாக இருப்பேன். நீங்கள் மட்டும் போதுண்டா. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம். இம்மாறை வானம் மொத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ? நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம், உயிரின் திரையில் உன் பால் பிம்பம். நம் காதல் காற்றில் பற்றும், அது வானும் காதில் எட்டும், நாம் கையில் மாற்றிக்கொள்ள பொன் திங்கள் விழும். Yache 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 tuli mayal undache. Yache 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 aval mayam kondache. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே. இம்மாறை வானம் மொத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ?
பேய் பேய். ஐயோ அம்மா, பேய் பேய்னு சொல்லி பேரிடத்துலே மிதிச்சிட்டானே அம்மா. அம்மா ஐயோ. ஏன் பாரு குடிச்சு புட்டு என்ன தூங்கிட்டு இருக்கு பாரு. சை அம்மா. டேய் என்னடா கத்திக்கிட்டு இருக்க? பேசாம பர்றா. வாயை மூட்டு பாரு. ஐயோ குண்டா. எவ்வளோ எவ்வளோ ஆசையா வாழணும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே நடக்கல. இனிமேல உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். உன் கூடயே தான் இருப்பேன். இது வேற. கிச்சன் அது. எங்க போனேன் இவன்? இதான் எங்க படுத்திருக்கு? நைட்டு ஃபுல்லா இங்க தான் இருந்துச்சோ. சரி இதுக்கிட்டே கேட்போம். யாஷு யாஷு. ஆத்தி கேவலமால இருக்கு. சாமி எங்க? தெரியல. இது கிட்ட கேட்டேன்ல. டேய் சொல்றான்டா. டேய் செத்துட்டான்டா. சரி இந்த 2 குரங்குங்களும் எங்க போனுச்சுங்க? கதவுலாம் திறந்து போட்டு கிடக்கு. எங்கதான் இருக்கானுங்களா? What's up guys? என்னடா பண்றீங்க? ஒர்க் அவுட். நான் கேம் விளையாடுறேன். பைத்தியக்காரன். மச்சி மச்சி இங்க பாரு. இங்க பாரு. இந்த தோத்துட்டேன்டா. பெர்ஃப்யூம் பத்தி தான் முதல்ல சொல்லிட்டேன். டேய் நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளே செய்யலாமா? அது நீ உள்ளே பண்ணலாமா வீட்டுக்குள்ள? It's outside exercise. என்ன outside. ஏய் ஃபோன் என்னதுடா? சார் சார் சார். ஹலோ ஹலோ செல்வா சொல்றா. வர வழியில ஆக்சிடென்ட் ஆச்சுடா எனக்கு. ஆக்சிடென்ட்டா? என்னடா ஆச்சு? நச்சி ஆக்சிடென்ட். டேய் என்னடா ஆச்சு? ஏய் ஆக்சிடென்ட் தான் இருக்க. சின்ன அடிதான். இன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணேன். சரிடா பார்த்து வாடா சீக்கிரம். வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்டா. ஓகேடா. என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்னடா ஆச்சு? வருவான்டா. என்னாச்சு? எங்க இருக்கா? என்னாச்சு? வருவான்டா. நில்லுங்கடா. அவளை அடி இல்லையா? சரி இந்த விஷயத்த உடனே யாஷுக்கிட்ட சொல்லியே ஆகணும். நில்றா. ஃபோனை கொடுத்து போடு. அவனுக்கு பிரச்சனை. அவன் அடிப்பட்டதுக்கு இவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான் போல இருக்க.
ஏன் நீ ரெண்டு பேரும் ஆயிரும். அடிப்படல? பைத்தியம் ஐயோ ஆயிரும். இவன் கூட எல்லாம் என்னால சத்தியமா பேச அவனுக்கு முடியாது. ஏதாவது ஆச்சு. ஓ யஷு 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 ஷாம் அடிபட்டானா? உனக்கு விளங்குதா இல்லையா? ஷாம் அடிபட்டுட்டான். நான் சொல்றேன்ல. அவருக்கு ஒன்றும் நடக்காது. நான் தான் சொல்றேன்ல அவருக்கு ஒன்றும் ஆகாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. ஒரு லூஸா இருக்குமா? டேவ், யாஷு கிட்ட ஷாம் அடிபட்டான்னு சொல்ற ரொம்ப திமிரா பேசுது. ஆமாவா? அது அந்த மாதிரி செய்யாத. நம்பாதடி. டேய் இங்க பாரு ஷாம் வரான்டா. ரொம்ப அடிதான் போல. கையை பிடிச்சிக்கிட்டே வரான். ரொம்ப வலியாடா? இல்லடா. கால்லையும் அடியாடா? இல்லை இல்லை, காலில் கூட அடி இல்லைடா, கையில் தான் அடி கூட. ரொம்ப அடி ஆஷா. இல்லை இல்லை, இப்போ பரவாயில்ல, ரொம்ப அடி இல்லை. என்னாச்சு? சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட். ரொம்ப அடியா? இல்லை இல்லை, ரொம்ப அடி இல்லை. சரி வாங்க. சரி நீ போ, வரேன். நீ போ, வரேன். சை, உலகமாக நடிப்படாது ஏவா. டிஷாம், வீட்டு விஷயமா போனியா? எல்லாம் ஓகேவாடா? இல்லைடா, வீட்டை பற்றி சொன்னாலே எல்லாம் பயப்படுறாங்க, வாங்கிறதுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்கடா. என்னன்னே தெரிலடா. நானும் வீட்டை பிடிச்சி விற்றலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. வீடை வித்துருவியா? வீடை விற்க தான் முடியுமா? வீடை விற்க விட மாட்டேன். டேய், என்னடா இது இப்படி சொல்லுது? அது ஒன்றும் இல்லைடா, இந்த வீட்டை அதுக்கு பிடிச்சி போச்சு போல, அதான் அப்படி சொல்லுது. நீ போய் வேலையை பாரு, போ. சரா போ. ஐ தண்ணி. டிங் 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 டிங். யார் அது? பிரியா மாரி இருக்கு. பிரியா தானே அது? ஏய் பிரியா, பிரியா. எருமை எருமை தண்ணிக்கு அலையுது பாரு. எருமை 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 மாடு. டேய் ஏய் பாத்துடா. சொல்றா சொல்றா. ஏன் மூஞ்சி அசிங்கமாட்டு இவன் கோவமா போறான். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. டேய், எங்கடா போறான் அவன்? அவன்கிட்ட போய் கேளு. டேய் சொல்றேன், எங்கடா அவன் போறான்? டேய், நான் தண்ணி கிடைக்காத வெறுப்புல இருக்கேன். இப்ப நீ போறியா இல்ல நான் போட்டுமா? என்னது? பரவாயில்ல, நானே போறேன். பைத்தியக்காரன் போல.
இங்க வாடா. என்னடா யாரா இது? நான் இல்லையா? எது கீழே முத பேசிக்க இருந்தியா? தெரிஞ்சவங்க. ஹலோ, என்னது வரியா? செல்வா, யாருன்னு பாரு. யார் வேணும்? ஷாம், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. டேவ், இங்க பாரேன். என்னடி ஆச்சு அதுக்கு? யஷு யஷு ஏய், யஷு யஷு என்னடி ஆச்சு உனக்கு? யஷு யஷு என்னாச்சு? ஏய், எல்லாத்தையும் கூப்பிடு. கார்த்திக், கார்த்திக் யஷு செல்வா, யஷு என்னடி ஆச்சு? கார்த்திக் செல்வா. யஷு இதோ வரேன். யஷு, ஓய், என்னாச்சு? என்னடி ஆச்சு? ஷாம் 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 ஷாம், என்னடா? இங்க வாடா ஷாம். என்னடா ஆச்சு? தெரியலடா. என்னாச்சு? எனக்கே தெரியல, ஓவர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. யஷு, இவங்களாம் சொல்றத பார்த்தா உண்மைன்னு தெரிஞ்சு யஷு. ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க நீங்க. ஜான் ஜான் யாஷ் எப்பவுமே உன்னை ஷாம்னு தான் கூப்பிடும். புதுசாக ஜான்னு கூப்பிடுது. இவன் யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிருக்கான். கேட்டாலும் சொல்ல மாட்டான். புதுசாக எவன்னே தெரில இவனை வந்து பார்த்துட்டு போகிறான். என்னதான் நடக்குது? டேய், எங்கடா போற? மனுஷன் இருப்பானாடா இங்க? இங்க எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கேன்டா. நான் கோமா கிளம்புறேன். டே இருடா, அவசரப்படாத. நில்லு, நான் போய் அவன்கிட்ட கேட்குறேன். சரி போய் கேட்டு வா போ. டே ஷாம், எந்திரா. டேய், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். டேய், உன்கிட்ட தான்ட்ட பேசிக்கிருக்கேன், அங்கெங்கேயும் பார்த்துக்கிருக்க. ரஞ்சனா, எங்க எல்லாத்தையும் சாவடிக்கு தான் இங்க கூட்டு வந்தியாடா? எப்ப நீ இப்படி வார்த்தை கேட்டியோ சொல்றேன்டா. அது பேரு திவ்யா.
ஹே எப்படி Hey, இருக்க? hi. பார்த்து 3 நாள் ஆச்சு. கால் பண்ணா ஃபோன் அப்படிலாம் வெயிட்டிங்லயே ஒண்ணும் இல்ல. போகுது. இல்ல பொய் சொல்லாதடி. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது கன்ஃபார்மா லவ் தானே? ஏய் இல்ல யாருல அது? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வருவாங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? இல்ல நானும் இப்பதான் வந்தேன். ஏ ஷாம், என் ஃப்ரெண்ட் காயு அண்ட் பிரியா. ஹாய். ஹாய். ஹாய், இது என் ஃப்ரெண்ட் குணல் அரசன். ஹாய். ஹாய். எல்லாரும் Hi. ஷார்ட்டாக குணல் கூப்பிடுவாங்க. ஓகேடி, நீங்க 2 பேரும் தனியா பேசி பழகுங்க. நாங்க கிளம்புறோம். ஓகேடா, பை. Bye. வீட்டுக்கு போனோன்னு கால் Okay, பண்ணு. bye. பாய். சரிடா மச்சான், நான் கிளம்புறேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. டேய், என்னடா எப்படி சொல்கிற? சரியா போயிடும். எப்படி எல்லாம் சரியா போயிடும். சரி டேய், பார்த்து போ. திவ்யா, என்னால் நம்பவே முடியல உன் பக்கத்தில் நிற்கிறது. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்? சரி விடு, கொஞ்சம் ஃபீல் பண்ண கூட நீ. திவ்யா, என்னால் நம்பவே முடியல நீ என் கூட இங்கே நிற்கிற, என்னை லவ் பண்ணுற. நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு கனவு மாதிரி இருக்கு. கனவு இல்லை ஷாம், நிஜம்தான். யாஞ்சி யாஞ்சி என் நெஞ்சில் வந்து நிக்கிற என்ன சாஞ்சி சாஞ்சி நீ பார்த்து உன்னு சிக்க வைக்கிற கனாவென முளைக்கிறாய் இமை அணைக்கையில் நான் வினாவென வளைகிறேன் உனை நினைக்கையில் ஜாத்தியே ஜாத்தியே ஹே திவ்யா, ஏன் உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. பொய் சொல்லாத திவ்யா, இத்தனை வருஷமா உன் கூட பழகுறேன். உன் ஃபேஸ் பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன விஷயம்? இல்லைடா, நான் அவரு கூடயே போயிடலான்னு இருக்கேன். அவரு கூடயே போயிடலானா? அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இப்போவே முடிஞ்சா அவரு கூட போயிடலான்னு இருக்கேன். நல்ல விஷயம் தானே, கேரி ஆன். இந்த விஷயத்த நீ ஷாம் கிட்ட சொன்னியா? இன்னும் சொல்லலை, இதுக்கப்புறம் தான் போய் பேசணும். முதல்ல இந்த விஷயத்த போய் ஷாம் கிட்ட சொல்லு. ஷாம், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை, யாருக்கிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியமும் இல்லை. நான் முதல்ல பார்த்த பையனும் நீங்கள் தான், கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிற பையனும் நீங்கள் தான். நான் உங்கள் கூடயே வந்துட்டேன். இதெல்லாம் கேட்கணுமா திவ்யா? வாடி. ஷாம், எனக்கு இன்னொரு ஆசை ஷாம். என்னடி? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள ஜான்னு கூப்பிடணும்னு ஆசை. உங்களை கூப்பிடலாமா ஜான்? அதான் கூப்பிட்டிய, கூப்பிடு. மென்மையாய் மெல்ல நகரும் இந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீ வந்து சேரும் மாயம் என்னவோ செய்கிறாய், என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமாய் என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு இன்றும் சாந்தமாய் என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன கேட்கிறேன் கூரடி பெண்மையே. பாதி என்றும் நானும் உந்தன் நீதி என்றும் காதல் காதுக்குள்ள வந்து ஓடுது. செல்லமாக தீண்டும் நேரம் என்னிடம் உன்னை ஒட்டி கொள்ளும் ரொம்ப நேரம் போர்வையில். 'திவ்யா,
வெளியே ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஏன் அவசரம், மெதுவாகவே வாங்க. அப்போ நான் சீக்கிரம் போயிட்டு வரதுன்னு பிடிக்கல. போடா. பாய். போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க ஜான். ஓகே பாய். திவ்யா, திவ்யா, திவ்யா. எங்கே போச்சு பேப்பரு? என்ன லெட்ரு? விளாட்றியா நீ? என்கிட்டே விளாட்றியா? எங்கே போனா? உங்கள் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தரல. என் மனசுக்கு பிடிச்சும் கூடி நான் போகிறேன். என்னை தேடாதீங்க. அருகிலே இருந்த போது பறந்தவன் நீயல், தொலைவிலே பிரிந்த போது சிதைந்தவன். போதும் நாளே தூள் தூளாய் உடைகிறேன். போதும் உன்னாலே என்னோடு அழுகிறேன். ஏதும் என்னோடு இல்லாமல் போகட்டும். நீ என் கை கோர்த்து வாழ்ந்தால் போதுமே. காயத்தை கண் கொண்டு பார்த்திட முடியும், வலியை கண்டின கண்கள் இல்லை. காற்றினை கை நீட்டி தீண்டிட முடியும், ஓவியமாக்கிட ஏதும் இல்லை. காதல் மழலையில் வார்த்தை அல்லவா, சொன்னால் புரிவது கஷ்டம் அல்லவா. போ என் இதயம் தரையில் விழுந்து சிதறி போகட்டும். போ என் நிழலும் பிரிந்து என்னை தனிமையாகட்டும். போ என் இதயம் தரையில் விழுந்து சிதறி போகட்டும். போ என் நிழலும் பிரிந்து என்னை தனிமையாகட்டும். கோபம் உன் கோபம் என் நெஞ்சை கொன்று போக கண்கள் என் கண்கள் கண்ணீரில் நனையுதே. போதும் இப்போதும் எப்போதும் உன் நினைவுகள் பாவம் என் உள்ளம் சொல்லாமல் கரையுதே. டே ஷாமு, உன்னை எத்தனை நாளைக்கிட்ட இப்படியே இருக்க போற? சொல்லு. அது காணா போய் 10 நாளாச்சு. எங்கே போச்சு, யார் கூட போச்சு, ஒன்றுமே தெரில. இப்போ என்ன கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போறியா? நீ சொல்கிறது உண்மைதான்டா, அதை நான் நம்பினேன்டா. ஆனால் இப்படி பண்ணணுன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. என் நம்பிக்கையை பொய்யாக்கிடுச்சுடா. அதை எப்பெல்லாம் பார்த்துக்கிட்டேன். மனசு வலிக்குதுடா.
நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினச்சி மறந்துடுறா. பேசாமல் அம்மா கூட போய் இருந்துடு. சரிடா, நான் அம்மா கூடயே போய் இருந்துறேன்டா. அன்னைக்கு போனதுதான்டா, திரும்ப நான் அவளை பார்க்கவே இல்லை. இப்போ சொல்லுங்கடா, இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கா? சரி, சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் வரான் உன்கிட்ட பேசும்போது நீயே பயந்துக்கிட்டு பேசுகிற, அவன் யாரு? திவ்யா விஷயம் தெரிஞ்சது அவனுக்கு மட்டும்தான்டா. அதனால தான் எங்கடா வெளியே சொல்லிட போகிறான்னு பயந்துக்கிட்டு இருக்கேன்டா நான். அப்போ அந்த அன்னைக்கு அந்த பிள்ளைங்கிட்ட பேசிட்டு இருந்த அது யாரு? அது வேறு யாரும் கிடையாது, அது திவ்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியா. சரி, அதுக்காவது ஏதாச்சும் தெரியும்னு விசாரிச்சு பார்த்தேன். அதுக்கும் ஒரு கதையும் தெரியாதான். இப்போ என்னடான்னா யாஷ் என்னடா நீ ஜான்னு கூப்பிடுது. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடா. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குடா எனக்கு. டேய், யாஷு கூட யாரா இருக்கா? டேய், அங்கே யாரும் இல்லைடா. என்னடா நீங்க? யஷு 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 ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன். இப்போ போங்க நீ போங்க. யஷு 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 சரி சரி. ஐயோ சாரி யஷு, என்னால் தான் நான் எப்படி ஆயிடுச்சு. நான் உன்னை இங்கே கூட்டு வரலன்னா உனக்கு ஒன்றும் ஆயிருக்காது. தப்பு என் மேலே தான். என்னை மன்னிச்சிரு யாஷு. நான் உன் கூடயே தான் இருப்பேன், உன்னை விட்டு இங்கே போக மாட்டேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. மன்னிச்சிரு யாஷு, எனக்கு வேணும். பூஜா, நீ ஏன் அப்படி பண்ணிக்கிருக்கா? அவங்க 2 பேத்துக்கும் சண்டை வர்றதே உன்னால தான். ஷாம் யாஷு எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியுமா? நீ தான் அவனை ப்ரொப்போஸ் பண்ணுற, இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு பின்னாடி போயிட்டுருக்க. ஏன் தான் அப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரில. ஆமாம், நீ பண்ணுறது சரியில்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஷாம் என்னோட அத்தை பையன். நான் எப்பயாச்சும் உங்ககிட்டலாம் சொல்லியிருக்கேனா நான் ஷாமை லவ் பண்ணுறேன்னு? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்களாவே ஒன்று நினச்சிக்கிட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எப்படி தானே இருக்கோம். நான் எப்போதுமே அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும், ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினச்சி பார்த்ததே கிடையாது. நான் எப்போயாவது சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட? இல்லையே. அப்புறம் ஏன் நீங்களாவே ஒன்று நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? டேய், ஏன் ஏசிக்கிட்டு இருக்கீங்க? பாரு ஷாம், எல்லாரும் என்ன தப்பாக பேசிட்டே இருக்காங்க. இதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் அத்தை பொண்ணு இதோட கேரக்டர் பற்றி தெரியுமா உனக்கு? சும்மா லவ் பண்ணுறேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருக்காத. இதே கடைசியாக இருக்கட்டும், உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். என்னை பற்றி அதுக்கு தெரியும், அதை பற்றி எனக்கு தெரியும். சரி, இந்த ப்ராப்ளமை விட்டுட்டு நம்ம யாஷோட ப்ராப்ளமை பார்த்துக்குவோமா? அதான் தெரியலையே எப்படின்னு. என்னால் முடியும். முடியுமா? முடியும். ஆயுஷ்வா, ஷாம் ஷாம் என்னடா? சொந்தக்கார உடம்பு சரியில்லை, பக்கத்தில் பாட்டு வந்துடுறேன். சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லையா? சரி, பார்த்து போயிட்டு வா. லேட் ஆகுமா? இல்லை போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி. இந்த நேரத்தில் யார் கதவு தட்டிட்டு இருக்கிறது ஷாம்? ஏய், இதுக்கெல்லாம் ஏன் அவனை எழுப்புற? நான் போய் பார்த்துட்டு வரேன். நவுர்றா. ஓ, நீங்களா? வாங்க. ஷாம் இல்லை? உள்ளே இருக்காரு, வாங்க. வாடி. வரேன். வாங்க வாங்க.
ஏய் பூஜா, ஆ இப்போ எழுப்பு ஷாம. ஷாம் ஷாம் உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே காய்ஸ், இவங்க தானே என் ஃப்ரெண்ட்ஸ். பிரியா, அவங்க காயு. ஹாய் ஹாய். பிரியா, அவங்க பேர் டேவ். இவன் பேர் செல்வா. ஹாய். நான் தான் கார்த்திக். ஆமா, இவன் கார்த்திக். அப்பு. ஹலோ. இவங்க பேர் வந்து பூஜா கரானா ஹே. ஏன் அவங்கள கேட்ட இவங்க பதில் சொல்றாங்க? சம்மந்தப்பட்டவங்க தானே சொல்ல முடியும். என்ன சம்பந்தம்? அது போக போக புரியும். ஓ, என்ன போக போக புரியும்? போக போக புரியும்னா புரியும். வாடா வாடா, அடி அதான் வாங்குறது. வர ஏன் ஷாம் திடீர்னு வர சொன்னீங்க? பிரியா, உனக்கு தெரிஞ்சு என்னைய ஜான்னு கூப்பிடுறது யாரு? ஜான்னு உங்களை திவ்யா மட்டும் தான் கூப்பிடும். ஆனால் இப்போ யாஷு என்னை கூப்பிடுது. ஆமாவா? எப்படி? எனக்கே தெரில. அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம டேவ் கிட்ட உதவி கேட்டேன். ஓ, டேவ் தான் உதவி செய்ய சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் அதான் ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் இங்கே இருங்க, நான் உள்ளுக்கு போயிட்டு அதோட உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வரேன். எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணுங்க. சரி. பார்த்து போ. ம். நீ எந்த காரணத்துக்காக இந்த உடம்புக்குள்ள வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லு. சொல்லு சொல்லு, என்ன வேணும்? பேசு, சொல்லு. என்ன வேணும் சொல்லு. யார? டேவ், என்னாச்சு? நம்ம யாஷுக்கு எப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, திவ்யாவோட பொருள் யாஷுக்கு ரொம்ப பிடிச்சி போனதால, அந்த பொருள் மேலே அதிகமாக ஆசை வச்சதுனால இப்படிதான் திவ்யா வந்து யாஷுவை அடைந்தாள். அப்போ நம்மளால் காப்பாற்ற முடியாதா? உன் யாஷு திரும்பி கிடைக்கிறதுக்கும் கிடைக்காம போகிறதுக்கும் உன் கையில் தான் இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. உன் ஃப்ரெண்டு குணல், அவனை இங்கே வர சொல்லு. குணலா? அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. நான் சொல்கிறேன்ல, அவனை இங்கே வர சொல்லு. வர சொல்கிறேன். செல்வா, செல்வா, குணல் வந்து சாதாரணமாக கூப்பிட்டா அவன் வரமாட்டான்டா. அவனை கூப்பிட்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதுபடி செஞ்சோம்னா அவன் வருவான். சரி. என்ன தெரியுமா? ஹலோ குணல், நான் ஷாமோட ஃப்ரெண்ட் பேசுகிறேன். ஷாமுக்கு உடம்பு சரியில்லை. உங்களால் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியுமா? ஏன்னா எங்களுக்கு எப்படி போகணுன்னு தெரியல. வரீங்களா? ஓகே. இப்போ குணல் வருவான். அவன் வந்து என்ன நடந்தாலும் யாரும் ஒன்றும் கட்டுக்காதீங்க. அப்போ அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா?
பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஐடியா கொடுத்தது முழுக்க முழுக்க டேஃப் தான் காரணம். இப்போ தான் உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்க. நான் உன்னை நம்புகிறேன். ம் உள்ளதான் இருக்கேன், வாங்க. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருக்க? இதை பாருங்க. சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ஹாய் குணல், ஷாம் இருக்காங்களா? இப்போதான் வெளியே போனாங்க. ஆமாவா? ஏன் ஏதாச்சும் அவசரமா கால் பண்ணி இல்ல, கூப்பிடணுமா? எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ண முடியுமா? முடியும். உள்ள வந்து உட்காருங்க. ம். சொல்லுங்க குணால், ஏதோ ஹெல்ப் கேட்டீங்க? நான் ஒரு பிள்ளையை லவ் பண்றேன். பரவாயில்லையே. அந்த பிள்ளையை என் கூட கூட்டு போலான்னு இருக்கேன். சந்தோஷமான விஷயம். ஆனா அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதுல என்ன பிரச்சனை? எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். ஓகே. என் விரல்ல அடிபட்டிருக்கு. ஸோ நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா லெட்டர் எழுத? நீங்க அங்க போய் உட்காருங்க, நான் பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வரேன். சரி. சொல்லுங்க குணால். என்னை மன்னிச்சிடுங்க. உங்களோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் தரல. என் மனசுக்கு பிடிச்சவங்களோட நான் போகிறேன். என்னை யாரும் தேடாதீங்க ப்ளீஸ். ஓகே. இந்தாங்க குணால், வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இது போதும்டா எனக்கு. ஆமா குணால், யார் அந்த கேர்ள்? ஷாம் என்கிட்ட சொன்னதே இல்லை. அது ஷாமுக்கே தெரியாது. ஷாமுக்கு தெரியாதா? அப்ப எப்படி? அது நான் லவ் பண்ற பிள்ளை யாருன்னா என் கூட்டாளி லவ் பண்ற பிள்ளை தான். கூட்டாளி லவ் பண்ற பிள்ளையா? புரியல. நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. என் கூட்டா லவ் பண்ற பிள்ளை நீதான். என்ன சொல்றீங்க குணால்? ஆமா நீதான். நீதான் நீதான் நீதான். எப்ப நான் உன்னை ஷாமோட பார்த்தனோ நீ எனக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஷாம் வரட்டும் சொல்றேன். ஐயோ, எனக்கு நீ வேணும் வேணும் வேணும். எனக்கு கிடைக்காது, வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. சாவு சாவு சாவு. செத்துட்டியா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொலை. ஷாமு பொறுத்த வரைக்கும் நீ வேற எவன் கூடயோ ஓடி போயிட்ட. இது சொல்லும் சரியா போயிடும். எப்படி எப்படி எல்லாம் சரியா போயிடும். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என்ன ஒன்றும் பண்ணிடாத. துரோகி, கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டியாடா? உனக்கு என்னடா பாவம் பண்ண? என்னையே திவ்யா பிரிச்சிட்டியாடா? ஏன்டா இப்படி பண்ண? கையை விடுங்க. திவ்யா, அவனை உயிரோட விடாத. அவனை கொன்று, அவனை கொன்று.
சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. திவ்யா திவ்யா கவலைப்படாத ஷாம், திவ்யா எங்க இருந்தாலும் உன் கூட தான் இருக்கா. அவர் சொல்கிறது உண்மைதான் ஷாம். திவ்யா உன் கூட தான் இருக்கும். திவ்யா ஆசைப்பட்ட மாதிரி இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ. ஐஷு ஐஷுமா ஐஷு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஷாம், என்னாச்சு ஷாம்? ஒன்றும் இல்லை. என்னடாச்சு? நான் சொல்றேன் வா. இப்படியே சொல்வா. வீட்டை ஒரு வழியாக வித்தாச்சுடா. ஆமாண்டா, கொஞ்சம் நஞ்ச பாடாடா படுத்தின இந்த வீடு விற்கிறதுக்கு. இந்த ஒரு வாரம் என் 7 ஜென்ம கஷ்டத்தையும் கொடுத்துட்டடா. சிரிக்காதடா. ஏன் உனக்கு என்ன? என் வாட்சை வீட்டில் விட்டு வந்துட்டேன்டா. போ எடுத்து வந்துடுறேன்டா, வெயிட் பண்ணுங்கடா. இறங்கி வந்துடு, இல்லாட்டி எப்படியே குச்சிருந்தா சக்குனடா டேய். பார்த்து போ. என் வாழ்க்கையில் ஆசைப்பட்டு எதையும் அடையாமல் விட்டதில்ல. அதே மாதிரி தீபாவளி அவளையும் அடையாமல் விட மாட்டேன். அடைய முடியல. டேய், ஒன்று நீ செத்துது இல்லை அவளை சாவடிச்சிரு. என்ன சொல்கிறேன்? டேய், நம்ம வாழ்க்கையில் அவசரப்பட்ட விஷயத்தை ஒரு அடையணும். அப்படி முடியலன்னா யாருக்குமே கிடைக்க முடியாத பண்ணிடணும். என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். சரியா போயிடும். எப்படி சரியா போயிடும். என்னடா இப்படி யூசி பற்றி விடுற? டேய், அடுத்தவன் கஷ்டம்னா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. இந்த விஷயம் நடந்ததுக்கு நான் தான் காரணம். இது கூட தெரியாமல் இருக்கானுங்க முட்டாள் பயலுக. ரோலிங். சொல்லுவாங்க நில்லு. ஷார்ட்ஸ்ல ஓனர்
அப்ப நான் அப்ப கட்னு சொல்றது நிப்பாட்டிடுமா இல்ல சும்மா சாரி நீ ஆடிட்டே இரு. நீங்க உங்க பேக் நீங்க செஞ்சுட்டே இருங்க. நான் உங்களை ஃபோக்கஸ் பண்ணல, இங்க ஃபோக்கஸ். ஓகே. நீ என்ன செஞ்சது? ஃபோக்கஸ் பண்ணல, ஃபோக்கஸ் மாத்தி ஆடி பண்ணிடு.